அடுத்து விஜயோட சிபிஐ விஷயங்களை பத்தி நம்ம பார்ப்போம். விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. இந்த விசாரணையில என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல போறாங்க, என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரிய வரல. ஆனா ஆளுக்கு யூடியூப்ல இப்படிதான் கேட்டாங்க, இப்படிதான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரோலும் பண்றாங்க. செய்திகளும் கொஞ்சம் சீரியஸா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு இன்ஃபுளுசர் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வாங்க. இந்த கரூர் இன்சிடென்ட் அன்னைக்கு மார்னிங்கே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்பெக்டர் பேர் நான் சொல்லலை, அந்த இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஜிபே எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் காலையிலேயே போயிருக்குது. மேபி 10-14 ஆம்புலன்ஸ் வந்திருக்குமா, அத்தனை ஆம்புலன்ஸ்க்கும் காலையிலேயே ஜிபே பண்ணிட்டாங்க. அந்த அத்தனை பேருக்கும் ஜிபே பண்ண இன்ஸ்பெக்டர் சொன்னது ஒரு நேம், அது சந்திரசேகர் அப்படிங்கிற பேர். இந்த சந்திரசேகர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிஏ, பர்சனல் பிஏ. ஸோ இந்த ஹோல் பிளானுமே காலையிலேயே பிளான் பண்ணியிருக்காங்க. ஜிபே வந்து அத்தனை ஆம்புலன்ஸ்க்கும் அனுப்பி இந்த டைமில் வந்து அங்கே வெயிட் பண்ணுங்க, இத்தனை பேஷண்ட் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி அந்த சதி திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சிபிஐ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கலிகாலத்திலையும் 41 பேரை கொண்டு அப்படியே அசால்ட்டாக பழைய தூக்கி நம்ம அண்ணா மேலே போட்டாங்கல்ல, நீதி வெல்லும் அப்படிங்கிறத நம்புவோம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.